உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கை திட்டம் இனிமே கிடையாது, இங்கே வரவே முடியாது. இருமொழி கொள்கை தான். அவங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த ப்ரெஸ் மீட்டு முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டு எம்எல்ஏ ஐயா கொடுக்குறாரு. நம்ம சொன்னீங்க விஜய் நான் ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டேன். நான் உடனே பாருங்கள் எம்எல்ஏ ப்ரெஸ் மீட்டு தள்ளி கெடாசுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு என்னவோ மொழி, அது என்ன மொழின்னு தெரியல. सारी तमिलनाडु का गरीब लोग को आगे बढ़ाने का जीत तेलुगा हिंदी बोलते जो है हमारा प्रेसिडेंट जो है पार्टी के लीडर विजय सर उसमें लिए डिसीजन करेंगे, वो कुछ चैलेंज होएगा। विजय सर का सरकार बनेगा, विजय सर का ஆமா ஹிந்தி எதுக்கு ஹிந்தி நீங்கள் கேட்கலாம். ஏங்க ஹிந்தியில் அவர் பேசுகிறாரு, ஒரு எம்எல்ஏ எதுக்கு ஹிந்தியில் பேசணும், தமிழ்நாட்டிலேருந்து அவரே ஹிந்தியில் பேசணும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அது ஹிந்தி சேனல், அவங்களுக்கு தமிழில் பேசினா புரியாதுல்ல, அதனால் ஹிந்தி. நீங்கள் கேட்கலாம் மறுபடியும் எதுக்கு ஹிந்தியில் பேசணும், இங்கிலீஷில் பேசலாம்ல, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், எம்எல்ஏ ஐயாவுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டிங்களா? தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவர் ஏன் ஹிந்தியில் பேசுகிறாருன்னா அதுதான் இது. எது தெரியலையே, இங்கிலீஷில் பேசியிருக்கலாம், ஆனால் அவர் ஹிந்தியை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி. அந்த இருமொழி என்ன, தமிழ் அது தெரில. அவங்க அமைச்சரவை அப்படி எல்லாரும் கூட்டிகிட்டு பிறகு சொல்லுவாங்க. ஏன்னா தெரில, எனக்கு தெரிலங்க. இங்கிலீஷ் வந்து அந்நிய மொழி, வெளிநாட்டு மொழி, அது எதுக்கு இங்கே வரணும்? அது ஏன் தமிழ் ஹிந்தி போதாதா? ப்ரெஸ் மீட்டை ஹிந்தியில் பொழக்கலையா, அப்படி பூந்து வெள்ளா இல்லையா? உங்களுக்கு தேவை ஹிந்தி. புரியுதுல, உங்களுக்கு ஹிந்தி புரியல. தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக ஹிந்தி புரியணுமாச்சா? இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து நம்ம இது. அவர் ஹிந்தியில் பேசுகிறார். ஒரு இங்கிலீஷ் சேனல் வருது, நார்த் இந்தியன் சேனல் வருது, இங்கிலீஷில் பேசியிருக்கலாம், இல்லை தமிழே கூட பேசியிருக்கலாம். அவங்க கீழே போட போகிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க, அவசியமே கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் ஹிந்தியில் பேசுகிறாருப்பா எங்கள் எம்எல்ஏ வந்து ப்ரெஸ் மீட்டு பொழப்பார். இனிமே இருக்குது பாருங்கள்.